வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட். ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் பேசிக்கை மட்டும் பார்ப்போம். ஒரு இந்தியாவில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பொதுவான ஒரு நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு கம்பெனி. உதாரணமாக ஒரு ஆட்டோமொபைலில் டாடா மோட்டார்ஸை பற்றி எடுத்துக்குவோம். அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, அவங்களோட ஷேர் வேல்யூ எவ்வளோ, அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, யார் எந்தெந்த கம்பெனி கூட அவங்க டைப் வச்சுருக்காங்க, அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, இதை பற்றி ஓவராலாக தெரிஞ்சுக்கின்னு அவங்களோட ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் நண்பா. அடுத்தபடியாக ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருளுடைய விலை அதிகபட்சம் இவ்வளோ தரம் போகும், குறைந்தபட்சம் இவ்வளோ விலையில் இருக்கும் என்று தீர்மானிக்கிறது தான். உதாரணமாக ஒரு A4 ஷீட் எடுத்துக்கும், ஒரு பேப்பர். அந்த A4 ஷீட் வந்து ₹1 இருக்கும். அது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி, கொஞ்சம் நல்ல திக்னஸ், அதோடய குவாலிட்டியை பொறுத்து ஒரு ₹5 ₹6 அந்த ரேட்டு வரலிக்கும் இருக்கும். அதுக்கு மேலே அதை விலை கொடுத்தா அந்த ஒரு பேப்பர் யாரும் வாங்க மாட்டாங்க. ₹1 ஒரு 50 பைசாவுக்கு கீழே யாரும் அது வந்து விலை போகாது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரைஸ் ஆக்ஷன். கொஞ்சம் பேசிக்காக மட்டும் பார்ப்போம். அடுத்தபடியாக இண்டிகேட்டர்ஸை வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறவங்க, இந்தியன் மார்க்கெட்டில் வரவங்க சில இண்டிகேட்டர்ஸை வச்சு யூடியூப்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. அதில் நல்ல ஒரு இண்டிகேட்டர் எதுன்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் ட்ரெண்டு, சூப்பர் ட்ரெண்டு, RSI இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், இதை பொறுத்து நிறையா பேர் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் மார்க்கெட் மூவிங்கை வச்சு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த லைன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதிக பேர் இதையும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு புதுசாக அவங்களே ஒரு டூல் மாரி க்ரியேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் மாரி இண்டிகேட்டர்ஸில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ட்ரேடு நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அவங்க டூலுக்கு ஒரு ரேட் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சார்ட் பேட்டர்னில் பேசிக்காக நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும், சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி நிறையா வரும். அதில் W பேட்டர்ன் சொல்லுவாங்க, டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. அதை டபுள் பாட்டம் அடித்த பிறகு கரெக்ஷனில் என்ட்ரி எடுப்பாங்க. 1:2, 3, 4 அந்தமாரி டார்கெட் வைப்பாங்க. அப்புறம் M பேட்டர்ன் சொல்லுவாங்க. M பேட்டர்னா ஒரு சிலவங்க டபுள் டாப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதில் டபுள் டாப் பண்ண பிறகு அடுத்த கரெக்ஷனில் என்ட்ரி எடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது, அப்படியே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஒரு மனித வடிவில் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும்போது அங்கே கரெக்ஷனில் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. இந்த பேட்டர்ன்லாம் வந்து எங்கே கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த இடத்துல ஒர்க் ஆகும், ஒரு பேசிக்காக நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் ஒரு 4 ட்ரேடு தான் வந்து ஹிட் ஆகும். அந்த வழியில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஹண்டர், ஃபிஷ் ஹண்டர்னு ஒரு ட்ரேடர் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கார். அவர் ஒரு கடந்த 2 வருஷமாக சார்ட் பேட்டர்ன்ஸையும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸையும் வச்சு என்ட்ரி எடுக்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாரு. நிறையா லாஸும் பண்ணியிருக்காரு. ஒரு உண்மையான பிரேக் அவுட் எது, ஃபேக்கான பிரேக் அவுட் எது, இதை பற்றி 2 வருஷமாக நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வர்றாரு. கூடிய சீக்கிரம் ஒரு விரைவில் அவரை நம்ம யூடியூப் சேனலில் அறிமுகப்படுத்தி ஒரு ஃப்ரீ வெபினார் கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். சார்ட் பேட்டர்னில் டாப்பில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், ஃப்ளாக் பேட்டர்னு, அப்புறம் ட்ரையாங்கல் பேட்டர்ன்லேயே வந்து 3 டைப் இருக்குது. நான் கற்றுக்கிட்டதுலே ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்டு ட்ரையாங்கல் பேட்டர்ன், இதை வச்சு நானும் வந்து மோஸ்ட்லி மார்க்கெட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா ஒரு 7 ட்ரேடுக்கிட்ட
ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரிஜினலான பிரேக் அவுட்டு, ஃபேக் பிரேக் அவுட் இதை பற்றி நாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், டோஜி, ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், இந்தமாரி நிறையா பேர் வச்சு அவங்கவுங்க ஆல்ரெடி பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து நிறையா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், டோஜி, புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகும், எங்கே ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ 1 மினிட் இல்லை 3 மினிட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹேமர் இருக்க மாதிரியே இருக்கும், டோஜி ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு இன்வெர்டட் ஹேமர் நிறையா இருக்கும். ஆனால் எந்த இடத்துல கரெக்டாக அது ஒர்க் ஆகுதுன்ட்டு பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களால் மட்டும்தான் முடியும். அவங்க நிறையா பேக் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம பண்ணாமல் அட்வான்ஸ் லெவலில் எஸ்எம்சி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. எஸ்எம்சி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அவங்களுடைய பெரிய மூவை பிடிக்கும்போது அவங்க கூட நாமளும் கேச்சர் பண்ணுறது தான் நண்பா. எஸ்எம்சி கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டிடியூஷனல் எப்போ வராங்க அவங்களுடைய பிக் மூவை நாமளும் சேர்ந்து கேட்சப் பண்ணுறது தான் நண்பா. எஸ்எம்சினா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இன்ஸ்டிடியூஷனல் பொதுவாக இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு பிக் மூவை பிடிப்பாங்க. அவங்க மேஜரான இன்ஸ்டிடியூஷனல் எஃப்ஐஐ அண்டு டிஐன்னு 2 பேர் இருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ